குட் ஈவினிங். வெல்கம் டு யுவர் சேனல். நான் உங்கள் திவாகர் செந்தில்ராஜன். டிஸ்க்ளைமரை பார்த்துருவோம். முதல்ல பார்த்துட்டு நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்ப்போம். இன்னைக்கு நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் என்ன சொல்றது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸை தாண்டவே இல்லை மார்க்கெட். ஃபுல்லாக இன்னைக்கு செல்லர்ஸ் டே தான், பையர்ஸ் டேவே கிடையாது. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிது. எப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப். ஸோ கேப் அப்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். நேற்று ஐயோட தாண்டி ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் மார்க்கெட் அங்கேயிருந்து ஒரு ரேட் சேனல் வச்சுச்சு. ஸோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாம் அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே வந்து பையர்ஸ் சப்போர்ட்டில் இருக்கிறனால பையர் ஸ்ட்ராங், செல்லர் ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஏதாவது கேண்டில் கிடைக்குதா பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இந்த சப்போர்ட்டும் படிச்சு கீழே வந்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் என்ட்ரி, அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ரெண்டாவது கேண்ட்லேயே ஒரு வந்து ஆமர் கிடச்சிது. ஸோ ஆமர் கிடச்சோன்னே ஆமர் வின் பண்ணும்போது நம்ம எடுத்துட்டோம். இந்த இடத்துல எடுத்தோம். டார்கெட் வந்து இதான் கரெக்டாக அடிச்சிச்சு, வெளில வந்துருச்சு. அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருந்தாலும் ஃபர்ஸ்ட் டார்கெட் இதான், அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடுத்த கேண்டிலே கீழே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டே இல்லை மார்க்கெட் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் இப்படி பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். இதை பாருங்க, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் இங்கே வந்தது, அப்புறம் இப்படி போச்சு, அப்புறம் இங்கே வந்தது, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, ஃபுல்லாக இன்சைட் பேட்டர்ன். இப்போ இங்கே வந்து பிரேக் டவுன் கொடுத்து. ஸோ இப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம், மார்க்கெட் பிரேக் டவுன் ஆகிடுது, கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கீழே விடும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்போம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே விடும். ஸோ இப்போ இது எப்படின்னா நம்ம இப்படி கூட அனலைஸ் பண்ணி பார்த்துருப்போம். அது எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபாலிங் வெட்ஜ்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி கிராஷ் ஆச்சுன்னா, க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் அடிச்சு மேலே போகும். ஸோ அது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை, மார்க்கெட் திரும்பி வந்து இந்த டவுன் லைன் நெக் லைன் உடச்சதுனால புட் சைட் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் கூட மார்க்கெட் கீழே தான் போகுது அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் மேலே போயிடுது. மேலே போனதுக்கு இன்னொரு காரணமும் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 2 days பேக் கூட அப்படி தான் ஆயில் ப்ரைஸ் போது மார்க்கெட் வெராட்டிலிட்டி அதிகமாக இருந்தது. இப்போ இந்த 11:50 12 ஆயில் ப்ரைஸை பாருங்கள் எப்படி வந்துருக்காங்க. ஸோ அந்த ஆயில் ப்ரைஸோட இம்பேக்ட் தான் இந்த மார்க்கெட் ஆச்சு. அங்கே ஆயில் டவுன் ஆகிடுச்சு, இங்கே நிஃப்டி மேலே போயிடுச்சு. ஸோ இந்த ஃப்ளூவில் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அது நம்ம சொல்லலாம், இங்கே டபுள் பாட்டம் படிச்சது உடச்சி மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் டபுள் பாட்டம் படித்து கீழே வச்சதுனால அது நம்ம டபுள் பாட்டம் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் நெக்லைன் உடச்சி மார்க்கெட் கீழே வந்துச்சு, சப்போர்ட் உடச்சி கீழே வந்துச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபெயில் ஆகி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மார்க்கெட் கிரைண்ட் ஆகிடுது. நமக்கு எந்த என்ட்ரி கிடைக்கல. அப்படியே என்ட்ரி எடுத்தால் கூட உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு என்ட்ரி தான் நமக்கு கிடச்சிது. இது ஹேமரை பேஸ் பண்ணி ஒரு என்ட்ரி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தது. மேலேயும் போட கீழேயும் இல்லை. நம்மளால் 2 days வர முடியல, கம்ப்ளீட் சைட்வேஸ் தான். ஸோ இதான் இன்றைக்கி நடந்தது. இப்போ மற்றதெல்லாம் எப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கு எப்படின்றத பார்ப்போம். ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி அப்படி தான். இதில் என்னென்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் நல்லா இருந்தது. இப்போ மிட் கேப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்மால் கேப்பும் ஓகே. ஸோ மிட் கேப் தான் நல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்னைக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு ஓகே. அடுத்து இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.34%. யூஎஸ் டாலர் இறங்கிட்டு சந்தோஷம். அடுத்தது க்ரூட் ஆயில் ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம, 91 இருக்குது, அதுலேயும் ஓகே. ஸோ மார்க்கெட் மற்றபடி எல்லாம் ஓகே தான். இப்போ நாளைக்கு எப்படி அப்படின்றத இதில் பார்ப்போம். அது பேர் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன பொசிஷன் பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 24,500 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. 24,400 உடைக்கல மார்க்கெட் இன்னைக்கு, அதுக்கு மேலே கீழே போயிட்டு வந்துருச்சு. ஸோ 24,000. ஸோ இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் எடுத்துருவோம்.
வந்து டே போடுவோம். டே க்ளோஸ் ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இருக்கு. இப்போ 5 மினிட்ஸ்ல வச்சு பார்க்கும்போது இங்க இருக்கு. ஸோ மேலே போனது 24,480 ரெசிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் 556. ஸோ மார்க்கெட் வந்து 24,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இது இவ்வளோ தான் ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாளைக்கு. மேக்ஸிமம் ஆஸ் இட் இஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி ஃபண்டமெண்டல் எதுவுமே இல்லைன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் எடுத்தால் நீங்கள் தெரியுமா கால் சைடில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துட்டு டார்கெட் இது வச்சுக்கலாம். சப்போஸ் ஒரு சின்ன கேப் டவுன் ஆகிடுது, இல்லை மார்க்கெட் கீழே உடச்சி வந்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுதுன்னா ஒரு டார்கெட் எடுத்து 24,000 எடுத்துக்கலாம். ஸோ 2 சைடு டார்கெட் இருக்குது. மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகுதுன்னா, இல்லை ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட் இங்கே தான் ஓப்பன் ஆகுதுன்னா கண்டிப்பாக கீழே அவர் 24,500 உங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்றிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் லைக் மார்க்கெட்டை மேலே இப்போ விட மாட்டாங்க. இந்த இடத்துல வந்துன்னா கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக கீழே தான் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுனாலும் மார்க்கெட் மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸு. ஸோ நாளைக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். இப்போ டே வைஸில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம சொன்னோம் இந்த ரேஞ்சு உடையக்கூடாதுன்றோம். அதே மாதிரி தான் நேற்றுக்கு வெயிட் பண்ணோம். கரெக்டாக நீங்கள் மாலை மேலே போயிடுத்து. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 24,605 வரைக்கும் இல்லை 500 வரைக்கும் போகும். மொத்தம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் உடையக்கூடாது. 24,700 to 850 இந்த ரேஞ்ச் உடையாமல் இருந்ததுன்னா மார்க்கெட் ஓகே ஹையர் ரேட் மேலே போயிட்டே இருக்குது. இதை உடஞ்சி கீழே வச்சுன்னா 2 ஹவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு க்ளோசிங் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நேற்றுக்கு க்ளோஸ் ஆனது வந்து 24,330. இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆனது ஒரு கேப் அப்பு, ஆனால் க்ளோஸ் ஆனது 326. ஓகே, ஆல்மோஸ்ட் நேத்தியோட க்ளோஸ்க்கு கீழே வரலன்னா சொல்லலாம். 4 பாயிண்ட்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. 24,326 அதுக்கு கீழே வரலன்னு தான் சொல்லலாம். பெருசாக வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. இல்லை சப்போஸ் இங்கேன்னு இவ்வளோ தூரம் வந்திருந்தது உங்களுக்கு மார்க்கெட் அப்படின்னா ஒரு என்ன சொல்லுவாங்க டார்க் க்ளவுட் அப்படின்னு, டார்க் க்ளவுட் கவர்னுவாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ட்ரீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.